2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். வணக்கம். செய்திச் சுருக்கம். நேபாளத்தில் மழையால் சேதம், இந்தியா உதவும், மோடி உறுதி. நேபாளத்தின் கோஷி, மதேஸ், பாக்மதி, கண்டகி மற்றும் லும்பினி உட்பட 7 மாகாணங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கிழக்கு நேபாளத்தில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 51 பேர் மரணமடைந்துள்ளனர். பலர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என சொல்லப்படுவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இராணுவத்தினரும் போலீசாரும் மீட்புப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நேபாளத்தில் கனமழையால் ஏற்பட்ட உயிரிழப்பு மற்றும் சேதங்கள் வருத்தமளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த கடினமான நேரத்தில் நேபாள மக்கள் அரசுடன் துணை நிற்கிறோம். நட்பு அடிப்படையில் நேபாளத்திற்கு தேவைப்படும் அனைத்து உதவியும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். ஆணவ திமிருக்கு எதிராக தமிழகம் போராடும், கவர்னர் பேச்சுக்கு ஸ்டாலின் பதில். முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும் என்ற முழக்கத்தை முன்னெடுத்து வருகிறார். இதுபற்றி ராஜ்பவனில் நடைபெற்ற வள்ளலார் நிகழ்ச்சியில் கவர்னர் ரவி பேசினார். மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற சுவர்களில் எழுதியிருக்கிறார்கள். தமிழகம் யாருடன் போராடும்? தமிழகத்தை எதிர்த்து யாரும் போராடவில்லை. இங்கு எந்த சண்டையும் இல்லை. நாம் இணைந்து வாழ வேண்டும் என கூறினார். அவருக்கு பதிலளித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் எதற்கெல்லாம் எதிராக போராடும் என்பது பற்றி கூறியுள்ளார். அவரது அறிக்கை: ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி கொடுப்போம் என்ற ஆணவ திமிருக்கு எதிராக தமிழகம் போராடும். அறிவியல் மனப்பான்மை விதைக்கும் கல்வி நிலையங்களில் மூட நம்பிக்கைகள், புரட்டு கதைகளை சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும். மதத்தால் நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடும். அரசுகளை மக்கள் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும். அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக போராடும். தமிழகத்துக்கு வரவேண்டிய தொழில்கள், வேலை வாய்ப்புகளை அடுத்த மாநிலத்துக்கு மிரட்டி அழைத்துச் செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராக போராடும். RSS ஆசியுடன் ஒற்றுமையை சீர்குலைத்த மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும். திருவள்ளுவருக்கு காவிக்கரை பூசுவது முதல் கீழடி உண்மைகள் புதைந்து போக வேண்டுமென நினைப்பது வரையிலான வன்மத்துக்கு எதிராக போராடும். தொகுதி மறுவரையறை மூலம் தமிழகத்தின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராக போராடும். நீட் எனும் பலிபீடத்துக்கு எதிராக போராடும். வளர்ந்து வரும் தமிழகத்துக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என ஏங்கும் நரிகளுக்கு எதிராக போராடும். தமிழக மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கும் கவர்னருக்கு எதிராகவும் போராடும். இறுதியில் தமிழகம் வெல்லும், இந்தியாவை காக்கும் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் துயர சம்பவம், களம் இறங்கியது புலனாய்வு குழு. சம்பவ இடத்தில் IG அஸ்ரா கார்க் ஆய்வு. கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தமிழக அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையம் விசாரித்து வருகிறது. இச்சூழலில் கட்சிகள் ரோட் ஷோ நடத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் கரூர் சம்பவம் பற்றி விசாரணை நடத்த வடக்கு மண்டல IG அஸ்ரா கார்க் தலைமையில் SIT எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டது. IG அஸ்ரா கார்க் தலைமையிலான குழு இன்று விசாரணையை தொடங்கியது. கரூர் வேலுசாமிபுரத்தில் நெரிசல் சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்தனர். அது தொடர்ச்சியா இன்னைக்கு தான் முதல் நாள் நாங்க விசாரணை ஃபார்முலா தொடர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்போதைக்கு இந்த கேஸ் நாங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணதுனால தொடங்குறதுனால விசாரணை இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போதான் இன்வெஸ்டிகேஷனை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருக்கீங்க. ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சு. எங்க டீம்ல என்ன தவிர 2 SPs இருக்காங்க, ஒரு அடிஷனல் SP இருக்காரு, 2 DSPs இருக்காங்க, 5 இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை முடித்து அறிக்கையை ஹைகோர்ட்டில் சமர்ப்பிப்பார்கள். அதன் பிறகு இந்த வழக்கில் கோர்ட்டும் முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்க வாய்ப்புள்ளது. உதயநிதி என்ன பண்றார்? தமிழகத்தில் விளையாட்டுத்துறை செயல்பாடு ரொம்ப மோசமாக இருக்கு.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த பாரதிய ஜனதா நிர்வாகி இல்ல விழாவுக்கு பாரதிய ஜனதாவின் மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு தலைவர் நயினார் பாலாஜி வந்தார். அவருக்கு பாரதிய ஜனதாவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய திட்டங்கள் இருக்குது, பட் எதுவுமே செயல்படுறதில்ல. இங்கே உள்ள டிஎஸ்ஓ ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸே செயல்படாமலே இருக்குது. அந்த ஆஃபீஸில் சரியான நிதி வழங்குறதில்ல. விளையாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பசங்களுக்கு நிதிகளோ இல்லை பொருட்களோ உணவுப் பொருட்களோ எந்த ஒரு நிதியுமே போக்குவரத்து வசதிகள் எதுவுமே அவங்க வழங்கப்படுவதில்லை. உள்ளுக்கு இருக்க பணியாளர் பற்றாக்குறையுமே இருக்குது. அதெல்லாம் இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. தயவு செஞ்சு இதெல்லாமே பூர்த்தி செய்யணும். நிறைய சிந்தட்டிக் கோர்ட்டு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மா யூத் ஸ்போர்ட்ஸ் விங் சொல்லி ஒன்று தனியாக ஒரு பாலிசி எடுத்துகிட்டு கொண்டு வந்தாங்க. போனால் நம்மளுடைய எங்கள் என்டிஏ கூட்டணி உள்ள அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசியை அப்படியே இப்போ நிப்பாட்டிட்டாங்க. இப்போ 2021 2025 வரை எந்த ஒரு புது பாலிசியுமே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதுவுமே வழங்கலை. பெருசாக எதுவும் சிறப்பாக செயல்படவில்லை. விளையாட்டுத்துறை இது பற்றி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஆர்டிஐ போட்டிருக்கோம். பல்வேறு கேள்விகளுக்கு அவங்க பதிலளிக்கிறதுக்கு மிக விரைவில் அவங்க பதிலளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 100% கொடுக்கறதில்ல. மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதிகள் எல்லாமே டைவெர்ட் பண்ணி வெளியே மீதி இடங்கள் கொண்டு போகிறாங்களே தவிர்த்துட்டு விளையாட்டுத்துறைக்குங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிதியும் இந்த தமிழக அரசாங்கம் கொடுக்கப்படுவதில்லை. அதுவும் துணை முதலமைச்சருடைய துறையாக விளையாட்டுத்துறை திகழ்கிறது. ஆனால் எந்த ஒரு சிறப்பு அம்சங்களும் விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்படுவதில்லைங்கிறத குற்றச்சாட்டாகவே எடுத்துக்கலாம், பகிரமாகவே எடுத்துக்கலாம். பார் திறக்க எதிர்ப்பு, பாஜ ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் காலத்தீஸ்வரர் கோயில் அருகே பார் திறக்கப்பட உள்ளது. இதற்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதனால் பஸ் ஸ்டாண்ட் அருகே பார் திறக்க கூடாது என வலியுறுத்தி தேனி மாவட்ட பாஜகவினர் காலத்தீஸ்வரர் கோயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த இடத்தில் பார் திறக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. சென்னையில் மழை, விமான சேவை பாதிப்பு. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பல இடங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. இன்று சென்னை, கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, மதுரை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. சென்னையில் பல இடங்களில் சூறைக்காற்றுடன் மழை கொட்டியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் விமான நிலையத்தில் பெய்து வரும் கனமழையால் விமான சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கொழும்புவிலிருந்து 149 பயணிகளுடன் சென்னை வந்த இண்டிகோ விமானம் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டது. பல விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. மேலும் 20 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. இதனால் விமான பயணிகள் பெரிதும் சிரமம் அடைந்தனர். டோட்டலா மாறிய தமிழக வானிலை. 23 மாவட்டத்துக்கு பறந்த எச்சரிக்கை. புரட்டி எடுக்கும் கனமழை. லிஸ்டில் எந்தெந்த ஊர்? தமிழகத்தில் இன்று வரை கனமழை பெய்யக்கூடும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் வானிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் காரணமாக இப்போது 9ஆம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கை, தென்னிந்திய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தமிழகம் மேல் இன்னொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் பரவலாக கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக கோவை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். திங்கட்கிழமை திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரியிலும், செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்கும். புதன்கிழமையை பொறுத்தவரை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருச்சி, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். வியாழக்கிழமை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இன்று காலையுடன் முடிந்த கடைசி 24 மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக மதுரை ஏழுமலையில் 130 மில்லிமீட்டர், கிருஷ்ணகிரியில் 120, நாமக்கல்லில் 110, சேலம் எடப்பாடியில் 100, சங்கரி துர்க்கத்தில் 70, தென்காசி கருப்பாநதி அணை பகுதியில் 60 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது.